بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்துல் நம்ல், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத் ஓதி முடிக்கப்பட்டது. 20வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு படிப்பினைக்குரிய நிகழ்வுகளை, தகவல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினான். சூரத்துன் நம்ல், நம்ல் என்று சொன்னால் எறும்பு, நம்ல் என்று சொன்னால் எறும்பு. இந்த சூறாவில் எறும்பை பற்றி ஒரு தகவல் வருது. அதனால் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு நம்ல் என்பதாக சொல்லப்படுது. எறும்பை பற்றி என்ன தகவல் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா 2 முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதில் ஒருத்தர் தான் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் நபியாகவும் ஆக்கி ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்துருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா செஞ்சுருந்தாங்க, ரப்பி ஹப்லி முல்கல்லா யம்பகி லி அஹதி மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு. எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால், எனக்கு பிறகு அந்த மாதிரி நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எனக்கு பிறகு அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு தா என்பதாக கேட்டான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா மிருகங்களுடைய பாஷைகள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பறவைகளுடைய பாஷைகள், எறும்புகளுடைய மொழி கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கும். காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இதெல்லாம் கொடுத்தும் கூட, தீன் துன்யா எல்லாத்தையும் நிரப்பமாக கொடுத்தும் கூட அவங்க அல்லாஹுவை மறக்கலை. அதான் இங்கே விஷயம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினதான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். வகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அந்த 2 பேரும் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், மனதார அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா, அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் எங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், அவனுடைய மோமினான அடியார்களில் எங்களை மேன்மையாக்கி வைத்தானே. அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் சொல்லி அல்லாஹ் புகழ்வாங்கன்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படை எப்படிப்பட்டது என்றால், அவர்களுடைய சபையில் மனிதர்களும் இருப்பாங்க, ஜின்களும் இருப்பாங்க. அவங்க எங்காவது ஒரு நாட்டுக்கு போகணும்னு விரும்பினாங்கன்னு சொன்னால் காற்றிடம் சொல்லுவார்கள். காற்று அவங்கள அழைத்து கொண்டு எங்கே போகணுமோ அந்த நாட்டில் போய் இறக்கி விட்டுரும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, 30 நாள் பயணித்து போக வேண்டிய இடத்தை பாதி நாளில் போய் சேர்ந்துருவாங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி காற்றில் அப்படியே அந்த மஜ்லிஸோடு பறந்து போவாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தரை இறங்கும் போது நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்ல், ஒரு எறும்பு ஓடைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போக வேண்டிய கட்டம் வந்துச்சு. காலத் நம்லத்து யா ஐயுஹன் நம்ல், அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு சொன்னது, எறும்புகளே, உதுஹுலு மசாக்கினக்கும், நீங்கள் எல்லோரும் வீடுகளுக்கு போய்விடுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையினர்களும் தரையிறங்கி இருக்கிறாங்க, அவங்க தெரியாமல் உங்களை மிதிச்சிருவாங்க. இந்த குரல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்குது, நின்றுட்டாங்க. ஃபதபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா, இந்த பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டு புன்முறுவலித்தவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. தன்னிலை மறந்து, அவங்க மெய் மறந்து, அவங்க பெருமடிக்கலை.
இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு கொஞ்சம் செல்வம் கிடச்சிருச்சு, சின்ன ஒரு அதிகாரம் கிடச்சிருச்சு என்று சொன்னால் அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கு இடையில மிதக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸில் ஃபிரௌனை சொல்லி காட்டினா, காரூனை சொல்லி காட்டினா. ஃபிரௌனுக்கு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவன் எப்படி அல்லாஹை மறந்து அட்டூழியம் செய்து நபிமார்களை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஈமான் கொண்டவங்களையும் கொடுமை செய்கிறதுக்கு அவன் முயற்சி செஞ்சான். அதே மாதிரி காரூனுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்தான், ஆனால் எவ்வளோ நன்றி கெட்டவனாக இருந்தான். அந்த 2 பேருடைய முடிவையும் அல்லாஹ் அந்த அடுத்த சூறால சொல்லி காட்டுறான். இந்த சூரத்து நம்லில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பணிவு, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்லி காட்டுறான். சொன்னாங்க சிரிச்சிட்டு, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. அல்லாஹ், நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துவேன்? எனக்கு நன்றி செலுத்துறதுக்கு உதவி செய் அல்லாஹ். நீ எனக்கும் என்னுடைய வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய ஒரு வாக்கியங்களை வழங்கியிருந்தாங்க. நபியாவும் இருந்தாங்க. அவங்க இரும்பை கையாலேயே அப்படி மெழுகு போல வளைச்சிருவாங்க. அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துருந்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உருக்கு சட்டைகளை கையாலேயே செய்வாங்க. ஆனால் நன்றியுள்ள அடியாராக இருந்தாங்க. அவங்க ஓதுனாங்க, தஸ்பீஹ் செஞ்சாங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகான குரல், பறவைகள்லாம் வந்து உட்கார்ந்துருமா அது அந்த இனிமையான குரலை கேட்கறது. யுசப்பிஹ்ன வத்தயிர், சுலைமான் ஓத ஆரம்பித்தா அல்லாஹ் சொல்கிறான் பறவைகளும் தஸ்பீஹ் செய்யும். செடி கொடி மரங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும் அவங்களோட சேர்ந்து. அவ்வளோ ரம்மியமான குரல் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருந்தான். இதெல்லாம் நினச்சி அந்த நேரத்தை நினைவு கூறாங்க, அல்லாஹ் நீ எனக்கும் என் வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நீ செஞ்ச நியமத்துக்கு நான் நன்றி செலுத்த உதவி செய் அல்லாஹ். நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்த? அதோட இதையும் கேட்குறாங்க, வ அன் அஅமல சாலிஹா சாலிஹன் தர்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்ல அமலை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய் அல்லாஹ். எவ்வளோ நல்ல அமல் நம்ம எவ்வளோ செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த கட்டத்தில் என்கிட்ட என்ன விரும்புகிறான், அந்த நல்ல அமலை என் உள்ளத்தில் உதிப்பாக்கு. அதோட கடைசியில் இதையும் கேட்குறாங்க, அல்லாஹ் அதை பதிவு செய்யலாம், நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படியெல்லாம் நபிமார்கள் இருந்தாங்க, மூமின்களே நீங்கள் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சொன்னாங்க, வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். அல்லாஹ் கடைசியில் என்னை மறுமையில் ஒரு நல்லடியாரோட சேர்த்துற அல்லாஹ், நீ செல்வ இருக்கிறா. இதனால் என்னை விசாரணையில் சிக்க வச்சு தண்டனைக்குரியவனாக என்னை ஆக்கிறாம நல்லடியாரோட சேர்த்துற அல்லாஹ். ஒரு நபிமார்களுடைய லட்சியம் அதுதான், கடைசியாக நல்லவங்களோடு போய் சேர்ந்துடும், மறுமையில் நல்லடியார்களோடு நாங்கள் இருக்கணும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க படையில் பறவைகள் இருக்கும். ஒரு இடத்துல தரை இறங்குனாங்கன்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பறவைகளை, சில பறவைகளுக்கு சில வேலைகளை கொடுத்துருந்தாங்க. ஜின்களை வச்சு சில வேலைகள் வாங்குவாங்க. அதில் ஹுதுங்கிற பறவை இருந்துச்சு. அந்த பறவையோட வேலை என்னன்னு சொன்னால், நிலத்தடியில் எந்த இடத்துல எவ்வளோ சமீபத்தில் தண்ணீர் இருக்குதுங்கிறத பார்த்து சொல்லணும். இந்த இடத்துல இத்தனை அடியில் தண்ணி இருக்குது, அந்த பறவை கண்டுபிடிச்சி சொல்லும். ஜின்களை சொல்லுவாங்க, அது போய் ஹவுலு தோண்டும், கிணறு தோண்டும். இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தண்ணிக்கு ஏற்பாடாயிரும். அப்படி தேடும் போது ஹுது பறவையை காணோம். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோவப்படுறாங்க, மாலி அல் அரல் ஹுதுஹுத அம் கான மினல் காயிபீன். என்னாச்சு, இந்த பறவை இந்த நேரத்தில் இல்லாமல் எங்கே போயிடுச்சு? அது வரட்டும், லவ் ஆதிபன்னஹு அதாபன் ஷதீதா, அது கடுமையான தண்டனை கொடுக்க போகிறேன் அதுக்கு, இல்லாட்டி அதை அறுத்துருவோம். அது சரியான காரணத்தை சொல்லலைன்னா அதுக்கு தண்டனை இருக்குது. சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துச்சு, வந்து நடந்த நிகழ்ச்சியை சொன்னுச்சு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்சியாளர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இந்த பூமியில் ஒரு கூட்டம் வாழுது. அந்த பறவையோட கவலையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த பறவை சொல்லுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஒரு கூட்டம் இங்கே வாழுது, அவங்க வந்து அல்லாஹ்வை அல்லாமல் சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூரியனை படைத்த அல்லாஹ்வை மறந்துட்டாங்க, அல்லாஹுடைய படைப்பை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பறவை சொல்லு, இன்னி அஹத்து பிமா லம் துஹிது பிஹி வஜித்துக மின் சபஇன் பினபஇன் யகீன் இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அலீம். அவளும் பெரிய ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறா, சபா நாட்டு அரசி,
செழிப்பான நாடு, அவளுக்கு எல்லா பாக்கியமும் கொடுக்கப்பட்டிருக்குது, அவளுக்கு பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு பெரிய சிம்மாசனமும் இருக்குது அவளுக்கு. அந்த நாட்டில் அதை பெருமையாக பேசுவாங்க. இப்படியெல்லாம் அந்த பறவை வந்து சொல்லிட்டு சொன்னிச்சு, வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அவளும் அவளுடைய சமுதாயமும் அல்லாஹை விட்டுட்டு சூரியனை வணங்குறாங்க. ஷைத்தான் அவங்களுக்கு அதை அலங்கரித்து காட்டிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை சொல்லுது. யார் கவலைப்படுவாங்களோ அவங்கள வச்சு அல்லாஹ் வேலை வாங்குவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவைட்டே வேலை வாங்கினாங்க. நீ சொல்கிறது சரியான்னு பார்ப்போன்னு சொல்லி நான் ஒரு லெட்ரு தர்றேன், அந்த பெண்ணிட்ட போய் கொடுன்னு சொல்லி ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுத்து லெட்ரு எழுதினாங்க ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இது ஹப்பி கிதாபி ஹாதா ஃபஅல்கிஹி இலைஹி சும்ம தவல்ல அன்ஹும் ஃபன்துர் மாதா தர்ஜிஊன். எழுதி கொடுத்தாங்க. லெட்ரு எழுதி இதை போய் நீ என்ன செய், அந்த அரசிக்கு முன்னாடி போட்டு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அது அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கணும் என்று சொன்னால் ஏனோ தானாண்டு போய் சொல்கிறது இல்லை, அதிகாரத்தோடு பேசக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி, சூரா தாஹால் அல்லாஹ் சொன்னான். இவ்வளோ உயர்ந்த நபி, நபியாக இருந்தாலும் ஃபிரௌன் எவ்வளோ பெரிய கொடுங்கோலன், அந்த கொடுங்கோல் அரசன்ட்ட போய் பேசணுண்டாலும் இந்த மூசா ஹாரூனுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா அனுப்புனான். இத்ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. முதல் தன்மை என்ன தெரியுமா, அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கிறவங்க சாஃப்டாக பேசி பழக, கடமுடான்னு பேசக்கூடாது, கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது, கடுமையான வார்த்தையை சொல்லி எடுப்பில் எச்சரிக்கை செய்யக்கூடாது, சாஃப்டாக பேசுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புனான். அதுக்கு அல்லாஹ் காரணத்தையும் சொன்னான். ஒன்றும் உங்கள் பேச்சை கேட்டவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கலாம், இல்லை நாளைக்கு மறுமையில் வந்து அவன் சொல்லாமல் இருக்கலாம். அவர் ஒழுங்காக பேசி தான் நான் கேட்டிருப்பேன்ல, நான் இவ்வளோ பெரிய பதவியை அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கேன், நேற்று இப்படி ஒருத்தர் வந்து வேகமாக பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா, இப்படியெல்லாம் எந்த காரணமும் வந்து மறுமையில் யாரும் சொல்லிடக்கூடாது, ஃபிரௌனாகவே இருந்தாலும் சரி. அதனால் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கும் ஒழுக்கத்தை சொல்லி அனுப்புனா, நபிமார்கள் தன் சார்பாக யார் அனுப்புனாலும் ஒழுக்கத்தை சொல்லி தான் அனுப்புவாங்க. எப்படி போய் அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கணும். இப்போ அந்த பறவைக்கு சொன்னாங்க, நீ அந்த கடிதத்தை போட்டுட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்து பாரு என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன ரிப்ளை பதில் கொடுக்குறாங்க பாரு. அதில் எழுதியிருந்துச்சு, அந்த பெண் எடுத்து படித்தாங்க. இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன். ஒரே வரி தான் லெட்ரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல்ல எழுதியது ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதும்போது அதில் சொல்லி எழுதினாங்க, அல்லா தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன். எனக்கு எதிராக படையெடுத்து போர் செய்யணும், என்னை மிஞ்சி போகணும்னு யோசிக்க வேணாம், தயவு செஞ்சு பணிவாக ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்து சேருங்கன்னு கடிதம் எழுதினான். அந்த பெண் ஆலோசனை செஞ்ச செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது நல்ல ஒரு மனிதர்கிட்ட வந்த மாதிரி தெரியுது. சாதாரண அரசராக இருந்தால், ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகாரத்தோடு அந்த நாட்டில் உள்ள கண்ணியமானவர்களெல்லாம் இழிவாக நடத்துவார்கள், அந்த நாட்டை சூறையாடுவார்கள், அந்த நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் சூறையாடுவார்கள். அதனால் இவர் அப்படிப்பட்ட அரசரா அல்லது இவர் உண்மையான நபியான நம்ம ஒரு சோதனை செய்வோம் என்று சொல்லி அந்த பெண் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய அன்பளிப்புகளை ஒரு அரசருக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய செல்வம் கொடுப்பாங்க, கப்பல் நிறையா அந்த நாட்டினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் உயர்ந்த செல்வங்களை எல்லாம் கப்பல் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்ணு சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம், முதல்ல அனுப்பி பார்ப்போம். வந்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண்ணு சொன்னால், இவர் அரசராக இருந்தால் இதை ஏற்றுக்கிடுவார், இவர் நபியாக இருந்தால் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பெண்ணு விளங்கி வச்சுருந்தாங்க, உண்மையிலே இவங்க அல்லாஹ் பக்கம் அழைக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க உலகத்தினுடைய ஆசை இருக்காது. அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட கப்பல் வந்து சேர்ந்துச்சு, அவங்க திருப்பி அனுப்பி விட்டாங்க. சொன்னான், ஃபலம்மா ஜாஅ சுலைமான் கால அத்துமித்தூனனி பிமாலின் ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும் பல் அன்தும் பிஹதியத்திக்கும் தஃப்ரஹூன். நீங்கள் இதை கொடுத்தா என்னைய வந்து மயக்க பார்க்குறீங்க, உலக ஆசைகளை காட்டி செல்வங்களை காட்டி. நான் இதுக்கு மயங்குற ஆள் இல்லை, அல்லாஹ் இதை விட சிறப்பானதை எனக்கு தந்துட்டான்.
நீ கொடுக்குறத விட எனக்கு அல்லாஹ் துன்யாவே தந்துட்டான், அதனால் உன் செல்வத்தை வச்சு நீயே சந்தோஷப்பட்டுக்கோ, நான் உன்ட்ட எதிர்பார்க்குறது ஈமானு தான். அதனால் அந்த பெண்ணு படையெடுத்து வரலான்னு முடிவு செய்கிறாங்க. இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபையில் கேட்குறாங்க, அந்த ராணிகிட்ட ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கிறதா பேசப்படுது. பெரிய சிம்மாசனம் ரொம்ப பிரபலியமாக சொல்கிறதாக இந்த பறவை சொல்லுதே, அதை யார் எடுத்துகிட்டு வரலாம்? அது பெரிய பாதுகாப்போட பல சோறுகளுக்கு இடையில் பல அறைகளுக்கு மத்தியில் நிறைய முத்துக்களும் மாணிக்கங்களும் பதிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம். ஒரு அரசிக்கு வர்ற சிம்மாசனம் எப்படி இருக்கும்? அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த படை அந்த ராணி இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே அந்த சிம்மாசனம் வரணும். யார் கொண்டு வருவீங்க? அங்கே ஜின்களும் இருக்கிறாங்க, மனிதர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் அன ஆதீக பிஹி கபல அன் தகூம மின் மகாமிக். ஒரு ஜின் எந்திரிச்சு சொன்னுச்சு, அது பேர் இஃப்ரீத். அது சொன்னது, நீங்கள் அனுமதி தந்தா இந்த சபையை முடிக்கிறதுக்குள்ளே நான் அதை கொண்டு வந்துடுறேன். எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஜின்னு சொல்லுது, போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை விரும்பலை. அவ்வளோ நேரமாக அதுக்கு முன்னாடி வரணும், அதுக்கு முன்னாடி வரணும். இப்போ ஒரு மனிதர் எந்திரித்தார், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி அன ஆதீக பிஹி கபல அன் யர்தத்த இலைக தர்ஃபுக். நபியை நீங்கள் கண் சிமிட்டி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி அந்த சபையில் இருந்த அந்த நபியினுடைய சுஹபத்தில் அவங்களுடைய தொடர்பில் இருந்த ஒரு மனிதர், ஒரு மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதர் எந்திரிச்சு சொன்னார், கண் சிமிட்டி திறக்கிறதுக்கு நான் கொண்டு வரவா? ஜின்னு சொல்லுது இந்த மஜீஸ் மினித்துக்கு கொண்டு வரேன். மனிதர் இல்மு மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்ட அல்லாஹுக்கு நெருக்கமான அந்த நல்லடியாரை சொல்கிறார், கண் சிமிட்டி திறக்கிறதுக்கு நான் கொண்டு வரவான்னு. வந்துருச்சு. எப்படி? அது துவா செஞ்சார். இஸ்முல் ஆலம் போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துவாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த சில துவாக்களை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அந்த மாதிரி அந்த இஸ்முல் ஆலமை சொல்லி அல்லாஹுடைய தன்மைகளை புகழ்ந்து, அல்லாஹ் ஒன்றால் முடியாது எதுவும் இல்லை, அல்லாஹ் நீ கொண்டு வந்து சேர்த்துருன்னு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. வந்துருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் அல்லாஹ்க்கு தான் நன்றி சேர்த்தனான். என்கிட்ட எப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய அரசாட்சி செய்கிறேன், மமதை வரல. அந்த நேரத்துலையும் அந்த சிம்மாசனத்தை பார்த்துட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுதாங்க. இதான் விஷயம். உலகத்தில் ஒன்று வரும்போது மனிதன் நிலை தடுமாறுறான். கஷ்டம் வந்தால் ஒரு மாதிரியான தடுமாற்றம், செல்வம் ஆட்சி அதிகாரம் வந்துட்டால் அது ஒரு வகையான தடுமாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுதா இல்லையா? எந்த நிலையிலையும் வரக்கூடாது, எல்லா நிலையிலையும் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். அந்த கட்டத்தில் சுலைமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர் ஹாதா மின் ஃபض்லி ரப்பி. நம்ம வீட்டு வாசலில் பெரிய பங்களா கட்டிட்டு அதில் ஒரு மார்பிளில் போட்டுரும், ஹாதா மின் ஃபض்லி ரப்பி. கார் வாங்கிட்டு அதுக்கு முகப்புல ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என் ரப்புடைய கிருபையால் கிடைச்சது. அதுக்கு பிறகு உள்ள வார்த்தையை சேர்த்து எழுதணுங்கிறாங்க. சுலைமான் சொன்னாங்களா, அல்லாஹ் இதை அதை சொன்னது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என் ரப்புடைய அருட்கொடை. இது எதுக்கு அல்லாஹ் எனக்கு தர்றான், இப்படியெல்லாம் தர்றான்னா, லியபுலுவனி, என்ன பரீட்சை பண்ணி பார்க்குறான். அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துறேன்னா நன்றி கெட்டவனா நடக்க போகிறேனான்னு பார்க்குறான். அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் விரும்பின வழியில் இங்கே நான் நடக்க போகிறேன்னா, அல்லாஹ்வை நிராகரித்து நன்றி கெட்டவனாக மமதையும் பெருமை அடிக்க போகிறேனான்னு பார்க்கத்தான் இங்கே நடக்கு. அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு எழுதிட்டு அல்லாஹ்க்கு மாறி செஞ்சா அது சுக்ர் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் வாயால் சொல்கிறாரு, செயலில் பார்த்தா அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்குற விஷயந்தான். ஹாதா மின் ஃபض்லி ரப்பின்னு போட்டு காரில் போகிறாரு, ஆனால் அந்த காரை கொண்டு அவர் அநியாயம் செய்கிறார், சஃபர் செய்கிறாரு, தொழுகிறது இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை, நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறது இல்லை. இது எப்படி ஃபض்லு ரப்பாக ஆகும்? இது குஃப்ரானு நிஅமத், நிஅமத்துக்கு நிராகரிப்பு, நன்றி கெட்டத்தனம். பிறகு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சிம்மாசனத்தை மாற்றி வைக்க சொல்கிறாங்க. அதில் உள்ள முத்துக்களை பவளங்களை அது முன்னாடி உள்ளதை பின்னாடி, பின்னாடி உள்ளதை முன்னாடி, மேலே உள்ளதை கீழே, கீழே உள்ளதை மேலே மாற்றி வச்சு அவள் வரும்போது என்ன அவள் தடுமாறுறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த சிம்மாசனத்துடைய அமைப்பெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. அவள் பெரிய அரசி, அவள் இந்த சபையை பார்த்ததுமே ஈமானை ஏற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. பெரிய மார்புல் சுலைமான் மஜீஸை உட்காந்துருக்கிறாங்க. அந்த பெண் அங்கேருந்து வர்றான்னு சொன்னால் மார்புல் தர ஏற்பாடு செஞ்சாங்க. எப்படிப்பட்ட மார்புல்னா, இன்றைக்கி அந்த மாதிரி மார்புல் நம்ம பார்க்க இயலாது. அன்னைக்கு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏற்பாடு செஞ்சது எப்படி என்று சொன்னால், அந்த பெண்ணு உள்ளே வரும்போது கீழாடைய மேலே தூக்குனாங்க.
ஆஹா, தண்ணியில் இறங்கி தான் போகணும் போல. ஹவுலு மாதிரி இருக்குது, மீனாக ஓடுது கீழே. காலை தூக்குனாங்க. அது சும்மா சொன்னாங்க, அதுதான் தாங்க தண்ணிலாம் கிடையாது, தரை தான், நடந்து வாங்கண்டான். எப்படிப்பட்ட கல்லாக இருக்கும்? கல் தான், பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், மீன் ஓடுது உள்ள. அந்த மாதிரி அந்த ராணி வந்ததும் சிம்மாசனத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, கதை அரிஷுக், இந்த மாதிரி தான் இருக்குமா சிம்மாசனம்? அவளுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. என்னுடையதுன்னு சொல்கிறதா என்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிற, என்னை தவிர யாரும் இது வச்சு இல்லையே. காலத்துக்கு ஹூ அதே மாதிரி தான் இருக்குது. உடனே களிமா சொல்லிட்டான், இன்னி அஸ்லம் துமா சுலைமான் அலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ்வை நான் சுலைமான் நபியோடு சேர்ந்த ஈமானை ஏற்றிக்கிறேன். ஒத்துக்கிட்டாங்க. ஏன் இது உங்கள் இது தாங்க, இது உங்களோட மாதிரி இல்லை, நீங்கள் வர முன்னாடி உங்கள் சிம்மாசனம் இங்கே வந்துருச்சு, உட்காருங்கன்ட்டாங்க. இப்போ ஹதரத் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ பெரிய ஆட்சி, அதிகாரம், செல்வம், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தும் அல்லாஹுக்கு மாறு செய்யலை. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினாங்க. அல்லாஹ் பக்கம் மக்களை அழைச்சாங்க. அதான் சுக்குர். அல்லாஹுவை சொல்லிடணும், மறுமையை சொல்லிடணும், யாரும் நரகம் போகக்கூடாது. இந்த கவலைத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப நபிமாருடைய சரித்திரத்தில் சொன்னான். ஃபிரௌன் இருந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடாது, ஏன்னா அவன் ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அந்த என்ன சொன்னான்னா, நீ கண்ட கனவுக்கு விளக்கம், ஒரு குழந்தை ஒன்று பிறக்க போகுது, ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தையின் மூலமாகத்தான் உன்னுடைய ஆட்சிக்கு வீழ்ச்சி ஏற்படும். ஒரு ஜோசியக்காரன் பேச்செல்லாம் கேட்டால் எவனும் முன்னேறினதே கிடையாது. ஜோசியம் பேச்சை கேட்டு யார் களத்தில் இறங்குவாங்களோ, அதுக்கான நடவடிக்கைகள் இறங்குவாங்களோ, அது அவங்களுக்கு தான் முடிவாக நஷ்டத்தை வந்து உண்டாக்கும், சமுதாயத்தையும் நஷ்டத்தை உண்டாக்கும். என்னாச்சு? 100கணக்கான ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் ஃபிரௌன். பிறக்கிற குழந்தையெல்லாம் வெட்டுனான், ஆண் குழந்தையெல்லாம் கொலை செஞ்சான். எதுக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே வச்சு அல்லாஹ் வளர்த்த சரித்திரத்தை கசஸில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வீட்டுக்குள்ளே வந்துடுது. அல்லாஹ் சொல்கிற, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இதோட முஹப்பத்தை, பிரியத்தை ஃபிரௌனுடைய மனைவிக்கு நான் போட்டுட்டோம். அந்த குழந்தை ஆற்றுல வருது, அந்த குழந்தைய தூக்குறான், சரித்திரத்தை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறான். எடுத்தாங்க, அந்த பெண்கள் எடுத்தாங்க, இவ்வளோ அழகான குழந்தை, இதை பிள்ளையா நம்ம வச்சுக்கிடுவோம். அப்பவும் ஃபிரௌன் தடுமாறினா, இல்லை அந்த குழந்தை இதுவாகத்தான் இருக்குமோன்னுலாம் சொன்னான். அந்த பெண்கள் சொன்னாங்க, அதை பார்த்து அப்படியே அது இந்த மூஞ்சை பாருங்கள், எவ்வளோ அழகான, உங்களுக்கு அப்படிலாமா தோணுது? இதெல்லாம் இருக்காது. பிறகு அவன் வீட்டுக்குள்ளே வளர்க்கப்பட்டாங்க. அவங்களுடைய வளர்ப்பை அல்லாஹ் சொல்கிறான். பால் குடிக்கு ஏற்பாடு செஞ்சான் அல்லாஹ் தாலா. அல்லாஹ் அந்த தாயினுடைய உள்ளத்தில் போட்டான், நீங்கள் இந்த ஆற்றுல போடுங்க, நாம் திருப்பி குழந்தைய தருவோம், உங்கள் கண்குளிர செய்வோன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். என்ன நடந்துச்சு? அந்த குழந்தை அழுகுது, பால் குடிக்க பால்குடி தாய்மார்கள் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் எந்த தாயினுடைய மடுவுலையும் பால் குடிக்கலை மூசா அலைஹிஸ்ஸலாம். வஹர்ரம்னா அலைஹில் மராதியா, அந்த செவிலி தாய்மார்களுடைய மார்பகத்தை இந்த மூசா நபிக்கு ஹராமாக்கி இருந்தோம். யார்கிட்டையும் பால் குடிக்க மறுத்துட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ராத்தா சகோதரிகிட்ட போய் பாரு என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு. அவங்க அந்த ஆத்தோரமாகவே போய் கடைசியில் அரண்மனைக்குள்ளே போய் பார்த்தா பிள்ளைய பற்றி தர்க்கம் நடக்குது, யாரை வச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம், யார்கிட்டையும் குடிக்க மாட்டேங்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அநேகமாக அந்த பெண்ணிட்ட இந்த குழந்தை பால் குடிக்க நினைக்கிறேன்னு சொல்லி உம்மாவை கூட்டிகிட்டு வந்தான். தாயார் அரண்மனைக்கு வர்றாங்க, அவங்கள்ட்ட குழந்தை கொடுக்கப்படுது, பால் குடிக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ சொல்லப்பட்டுச்சு, நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்கள் வீட்டில் வச்சுட்டு இப்போ இங்கே வந்து கொடுத்துருங்க, பால் ஊட்டி வளர்த்துரு. கூலியும் கொடுக்கப்பட்டுச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாக்கு, பிள்ளையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இருந்து வளர்ந்ததெல்லாம் அரண்மனையில் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் வாலிப வயசு அடைகிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அல்லாஹ் தான் சொல்கிறான். அப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கிபித்தி வம்சத்தை சேர்ந்த ஃபிரௌனுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதனும் பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு மனிதனும் சண்டை போடுறாங்க. அந்த கிபித்தி வம்சம், அந்த தன்னை உயர் ஜாதின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள், அவன் அநியாயமாக அந்த மனுஷன் இந்த பனு இஸ்ரவேல் மனிதனோட சண்டை போடுறான். இவர் போய் அதை தடுக்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் தடுக்கிறாங்க. வாலிப வயசு, அந்த கிப்தி வம்சத்தோட ஓங்கி அடிச்சிடுறாங்க. அந்த சண்டையை விளக்குறங்கிற பேரில் அடித்தாங்க. ஒரு நபியினுடைய அடி அவனை மௌத்தாக்கிருச்சு. அல்லாஹ் நபிமார்களுக்கு 100 சொர்க்கவாசியுடைய சக்தியை துன்யாலே அல்லாஹ் கொடுத்துருந்தான். 100, ஒரு சொர்க்கவாசிக்கே எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும், 100 பேருடைய சக்தி ஒரு நபிக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்துருந்தான். அல்லாஹ் ஃபவகஸஹு மூசா ஃபகதா அலைஹி. அல்லாஹ் சொன்ன ஒரு அடி தான் அடித்தார், மௌத்தா போயிட்டான் அவன். மூசாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஹாதா மின் அமலி ஷைத்தான், அல்லாஹ் இது ஷைத்தான்ற வேலையாக போச்சு, இது என்ன மௌத்தா போயிட்டானே.
மூசா சொன்ன நபி ஆகலை, சின்ன வயசு, வாலிப வயசு. அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க. ரப்பி இன்னி லலம் து நஃப்சி, அல்லா நான் ஒரு அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடல்லா, நான் ஏதாச்சும் கொலை செய்யணும்னு செய்யலை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிட்டாங்க, தெரியப்படுத்தலை. ஆனால் யார் கொலை செஞ்சேன்னு தெரியாமல் இருந்துச்சு. மறுநாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மத்தியான நேரம், பகல் தூங்குற நேரம் வந்து பார்க்குறாங்க. அதே பனி இஸ்ராயில் இன்னொரு கிபித்தி மனுஷனோட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தாங்க இவன் தான் பிரச்சனை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பயும் விளக்க போனாங்க. அடிக்க போகும்போது நேற்று நீ தானே பண்ணான். அப்போ உடனே அவன் சத்தம் போட்டு சொல்லிட்டான், நேற்று அவனை கொலை செய்ததை போல் இன்னைக்கு மூசா என்னையும் கொலை செய்ய வந்துட்டியா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கொலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபிரௌனோட அரசவையில் பேசப்படுது, உங்கள்கிட்ட வளர்க்கப்பட்ட மூசா தான் நேற்று கிபித்தியில் உள்ள ஒரு ஆளை கொன்றாரு என்ற செய்தி வந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயமாக அங்கே ஆலோசனை நடக்குது. மூசாவை கொலை செய்யணும், பழி வாங்கணும். அப்போ அந்த சபையில் இருந்த ஒரு நல்ல மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து செய்தியை சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆலோசனை நடக்குது, உங்களை கொல்றதுக்கு திட்டம் போடப்பட்டுருச்சு, ஃபிரௌன் உங்களை சீக்கிரம் பழி வாங்கிடுவார். அப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஸ்ரை விட்டு ஓடி போகிறாங்க மதியனுக்கு. அப்போ தான் ஃபிரௌன்ட்டேன்னு தப்பிச்சு போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு சரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. யாராவது ஒரு பாவமான விஷயத்தை ஆலோசனை செய்கிறாங்க, கொலை செய்யணும், விபச்சாரம் செய்யணும், பாவம் செய்யணும், திருடணும், அது போன்ற இடத்த நம்ம இருக்க நேரிட்டால் அந்த மசூராவை இது ரகசியம் அல்ல, இதை மறைக்கக்கூடாது, அதை நம்ம வெளியாக்கணும். அந்த பாவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க மதியனுக்கு. அங்கே ஒரு வயசானவங்க இருந்தாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுது, அல்லது வேறொரு மனிதர். அவருடைய 2 பெண்மணிகள், அவங்க ஆண் குழந்தை இல்லை, அவர் அந்த 2 பெண்மணிகளும் அந்த ஊரில் நிற்கிறாங்க தண்ணி அள்ளுறதுக்காக, தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக ஒரு கிணத்தடியில் நிற்கிறாங்க. அப்போ மற்ற மக்கள்லாம் நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காட்சி அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போயும் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போகிறாங்க, ரப்பி இன்னி இளைய, அல்லா நான் உன்னுடைய அருள் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். தனியாக போகிறாங்க ஊரை விட்டு, அல்லாஹுடைய துவா செஞ்சுட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தா 2 பெண்மணிகள் மரத்தோரமாக மரத்தடியில் தனியாக நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஆண்கள்லாம் போன பிறகு தான் நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்க முடியும். ஹயாவோட வெக்கத்தவர்களாக நிற்கிறாங்க. பெண்களுடைய சுபாவம் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். ரொம்ப ஹயாவோட வெக்கத்தோடு நின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே இறக்கப்பட்டு, கொடுங்க நான் தண்ணி அள்ளி புகட்டுன்னு சொல்லி அந்த கிணத்தடியில் போய் தண்ணீர் அள்ளி கொடுத்து அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு தண்ணீரை புகட்டிட்டு அதை அவங்க விரட்டிட்டு போனாங்க. இப்போ அந்த சகோதரிக்கு 2 பேரும் வாப்பாட்ட போய் செய்தியை சொல்கிறாங்க, எங்களுக்கு உதவி அந்த வாலிபருக்கு நீங்கள் ஏதாவது கூலி கொடுக்கணும். வாப்பா சொன்னாங்க, அவரை கூட்டிகிட்டு வாங்க. வயசானவர், முடியாத ஒரு வீட்டில் இருக்கிறாரு. பிறகு அந்த 2 பெண்மணிகளும் மிகவும் வெக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் சொன்னான், காலத் இஹ்தாஹுமா யா அபதிஸ்த அஜிர்ஹு மனிஸ்த அஜர்தல் கவியுல் அமீன், நம்பிக்கையான ஒரு வாலிபர், சக்தி மிக்கவர், அவருக்கு நீங்கள் தகுந்த கூலியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணு ரொம்ப வெக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து வாப்பா அவங்களை கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி நடந்து வந்தாங்க, இவங்க எப்படி போனாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது எவ்வளோ பக்குவமாக நடந்து இருப்பாங்க, அதையெல்லாம் அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுறான். போகிறாங்க, பிறகு அவங்கள்ட்ட பேச்சு நடந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய 2 மகளில் ஒரு மகளை நான் உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு தர்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் 8 வருஷம், விரும்புனா 10 வருஷம் நீங்கள் என் கூட இருந்து ஹிதுமை செய்யணும், என்னுடைய ஆடு மாடுகளை நீங்கள் கவனித்து கொள்ளணும், அப்படி இருந்தால் நீங்கள் விரும்புனா 10 வருஷமாக ஆக்கலாம் என்பதாக சொல்லி கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. பிறகு அவங்கள ஒரு மகளை இவங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து திரும்பி அவங்க மிஸ்ருக்கு வர்றாங்க, சொந்த ஊருக்கு. வர்ற வழியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்படுற சம்பவம் நடக்குது. அப்போ இங்கே ஒரு பெண் தனக்கு தன்னுடைய தகப்பன்கிட்ட சூசகமாக சொல்கிறாங்க, எனக்கு தேவை, அதாவது நல்ல ஒரு வாலிபர், கவியுல் அமீன், 2 சிஃபத்தை சொல்கிறாங்க. ஒரு மணமகன், ஒரு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டிய 2 முக்கியமான தன்மை. ஒன்று, உடல் ஆற்றல் இருக்கணும், சக்தி இருக்கணும். 2வது, அமானத் என்ற நம்பகத்தன்மை இருக்கணும். இவர் நம்பிக்கை துரோகம் செய்யாத நல்ல வாலிபராகவும் தெரிகிறார், சக்தியானவராகவும் இருக்கிறார். இந்த 2 விஷயத்தையும் அந்த பெண்மணி சொல்லும் போதே வாப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதில் ஒரு புள்ள அதை விரும்புகிறாங்கன்னு. சூசகமாக தேர்வு செய்கிறாங்க, அதுக்கு நிபந்தனையிட்டு வச்சு பார்க்குறாங்க, அந்த மனித அந்த தன்மைகள் இருக்குதா, ஒரு நபி அல்லாஹ் எப்படி வளர்த்துருப்பான். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த சரித்திரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்பினைகள் போக போக அல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கிறான். நாம் திரும்ப திரும்ப அல்லாஹ் அந்த சரித்திரத்தை சொல்கிறதுக்கெல்லாம் காரணம், நம்ம வாழ்க்கைக்கு நிறைய அங்கே தீர்வு இருக்குது. நம்முடைய காலத்திலையும்
ஆட்சியாளருடைய சோதனை நம்மளை சூழ்ந்திருக்குது. எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. மெயின் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஈமானை பலப்படுத்துறதோட ஈமான் இல்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈமானை போய் சேர்க்கறது. அவங்ககிட்ட அல்லாஹ் பற்றி தைரியமாக சொல்லணும். யாரை சந்தித்தாலும் எதுக்கு பயப்படணும்? இந்த வானம் பூமியை படைச்சது அல்லாஹ், இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஆட்சியை கொடுப்பவனும் அல்லாஹ் தான், ஆட்சி எடுப்பவனும் அல்லாஹ் தான். அது சாதகமான ஆட்சியாக மாற்றுறதும் பாதகமாக மாற்றுறதும் அல்லாஹ்ட கையில் இருக்குது. இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வந்து இதுக்கு இந்த ஒரு தைரியத்தை உண்டாக்கி தான் அல்லாஹால எல்லா காலத்துலேயும் முஸ்லீம்களை அல்லாஹ் வழி நடத்துகிறான். அதனால் அந்த ஒரு பக்குவத்தை நாம் உருவாக்கி கொண்டு எல்லா மக்கள் மீது இறக்கப்படணும். ஈமான் இல்லாத மக்கள் பெரிய நஷ்டத்தில் இருக்கிறாங்களே, இவங்க மூத்தாகிட்டால் நிரந்தர நரகம். அந்த ஒரு கவலையை நாம் உண்டாக்கி நம்ம உழைப்பு செய்யணுங்கிற விஷயத்த சொல்கிறான். ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டை தான் ஹிதாயத்து இருக்குது. நபிசாஸ்துக்கு அல்லாஹ் இன்றைக்கி ஓதப்பட்ட சூறாவில் ஒரு வசனத்தை சொன்னால், நீங்கள் உங்கள் சாச்சாவுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு இவ்வளோ முயற்சி செய்கிறீங்க, கவலைப்படுறீங்க, ஆனால் நீங்கள் நேசிக்கிற ஆளுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடையாது. நான் யாரை விரும்புகிறேனோ நாடுகிறேனோ அவங்க தான் ஹிதாயத். அதனால் உழைப்பு நீங்கள் செய்கிறது உங்கள் பொறுப்பு, ஹிதாயத்து உங்கள் கையில் இல்லை. காரூன் அளிக்கப்பட்ட செய்தி, அவனுக்கு எவ்வளோ பெரிய செல்வத்தை நாம் கொடுத்தோம். காரூன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாச்சா மகன்தான். பெரிய செல்வம் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அவனுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை மட்டும் சுமப்பதற்கு 60 குதிரைகளில் மூட்டைகள் வச்சு சாவியை தூக்கிட்டு போகப்படும். பலம் வாய்ந்த படை தூக்கிட்டு போகணும். எவ்வளோ அந்த மாதிரி செல்வம் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கலன்றே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம்கள்லாம் சொல்லுவாங்க, லா தஃப்ரஹ், பெருமடிக்காதே, மமதையில் சுத்தாதே, அல்லாஹ் விரும்ப மாட்டான் பெருமடிக்கிறவங்களே. உனக்கு தந்த செல்வத்தை வச்சு உரியவங்களுக்கு கொடு, ஜக்காத்து கொடுன்னு சொன்னாங்க. 1000 தீனார் இருந்தால் 1 தீனார், 1000 திர்ஹம் இருந்தால் 1 திர்ஹம், இவ்வளோ தான் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதுவே அவனுக்கு பாரமாக தெரிஞ்சிச்சு. நான் ஏன் கொடுக்கணும் ஜக்காத்? நான் சம்பாதிச்சது, நான் ஏன் கொடுக்கணும் என்பதாக தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆற்றலையும் முயற்சியும் பெருசாக நினைச்சான். அல்லாஹ் கொடுத்தான்னு நினைக்கல. பிறகு மமதையோடு ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள்லாம் பார்க்குற மாதிரி பாட்டோடு வெளியே வர்றான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஸீனதி قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم. மக்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இவ்வளோ படை பட்டாளத்தோட இவ்வளோ பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறானே, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்குள்ள செல்வம் மாதிரி எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. பொதுவாக மனிதருடைய பழக்கம் அதான். ஒருத்தன் பெரிய செல்வந்தர் பார்த்துட்டா நல்லா வாழ்கிறார், ஓஹோண்டு வாழ்கிறாரு, எல்லா வகையான சுகங்களையும் அனுபவிச்சா அவரை பார்த்தா உள்ளத்தோட நப்பாசை வரும். ஆஹா, இந்த மாதிரி நம்மகிட்டையும் தான் நல்லா இருக்குமே. மக்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க வாய் விட்டு, அட்டை இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார்கிட்ட ஈமான் இருந்ததோ, யார்கிட்ட மார்க்க ஞானம் இருந்ததோ அவர்கள் சொன்னார்கள் காலல்லதீன ஊத்துல் இல்ம, அவங்க சொன்னாங்க, எப்பா இதுவா செல்வம், உண்மையான செல்வம் மறுமையில் அல்லாஹ் தரப்போகிற கூலி தான் என்பதாக அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் மமதையோடு வரும்போதே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தணும்னு ஒரு கட்டத்தை அவன் எதிர்பார்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு எதிராக அவனுக்கு துவா செஞ்சாங்க. காரூன் ஃபஹஸஃப பிஹி வ பிதாரிஹில் அருள், அல்லாஹ் சொல்கிறான், அவனையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் பூமியில் சொருகச் செய்தோம். மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே, எல்லாரும் பார்க்க முன்னாடியே அவனுடைய படை பூமிக்குள்ளே சொருகி இழுக்கப்படுது. அந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாரும் தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டான். யாரும் அவனுக்கு உதவி செய்யலை. அஸ்பஹல்லதீன தமன்னோ மக்கானஹு பில் அம்ஸ், நேற்று வரை அவனை மாதிரி ஆவணும், அவனை மாதிரி செல்வம் கிடைச்சா நல்லா இருக்குமே சொன்னவங்கெல்லாம் சொன்னாங்க. அவங்கள என்ன சொன்னாங்க? அஸ்பஹல்லதீன தமன்னோ மக்கானஹு பில் அம்ஸ் வைக அன்னல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ கொடுப்பான். அல்லாஹ் உண்மையான செல்வம், உண்மையான பாக்கியம் யாருக்குன்னா, தில்க தாருல் ஆஹிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவம் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, இந்த பூமியில் பகட்டையும் செல்வாக்கையும் பெருமையும் மமதையும் விரும்பாமல் யார் பணிவோடு அல்லாஹுக்கு நன்றி சேர்த்து வர்றாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான அதிகாரம் உள்ள சோபோகமான வாழ்க்கை, நிரந்தரமானது மறுமையில் கிடைக்கிறது தான். இது நிரந்தரம் இல்லைன்னு வாய் விட்டு சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் நாமளும் உலகத்தில் உலக ஆசைகளில் மூழ்கி அசலான ஆகிரத்துடைய அந்த சுகமான வாழ்க்கையில் நம்ம மண்ணலி கொட்டிடக்கூடாது. அதுக்காகத்தான் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இங்கே நாம் அளந்ததை கொடுப்போம், முயற்சி செய்யுங்க, ஹலாலாக சம்பாதிங்க,
நப்பாசை வைக்காதீங்க, பெரிய பெரிய கனவு காணாதீங்க, பெரிய பெரிய கனவெல்லாம் சொர்க்கத்தில் வைங்க. அதுக்கான முயற்சியில் அதுக்காக தியாகம் செய்யுங்க, அதுக்காக கஷ்டம் சிரமங்கள் எடுங்க, அதில் பாக்கியசாலிகள் ஆகலாம். ஆனால் இது கேரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இந்நேரம் பூமிக்கு கீழே இருப்போமா தெரியாது. நம்ம கூட இந்த எத்தனையோ பேர் போயிட்டாங்க, நாமளும் போகத்தான் இருக்கிறோம். இதை விளங்குறது தான் புத்திசாலித்தனம். அதை விளங்கி அதுக்கான தயாரிப்புகளை நாம் ஈடுபடணும். இந்த அமல்களெல்லாம் நாசமாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செஞ்சிடக்கூடாது. செய்கிறதே கொஞ்சம் அமல், அதையும் நம்ம ஒழுங்காக செய்கிறதில்லை. அதையும் பாவம் செஞ்சு புறம்பேசி அரட்டை அடித்து, அதுலேயும் குறிப்பாக ரமலானுடைய இரவு காலங்களில் ரொம்ப வைத்தறிச்சலான விஷயம், ரமலானுடைய இரவு காலங்களில் விளையாட்டில் கழிக்கிறது. மற்ற நாள்லாம் தூங்கணும், ரமலான் வந்தோடனே விளையாடுறோம். இது என்ன நியாயம்? எந்த அடிப்படையில் நம்ம விளையாடுறோம்? அழுது அழுது தொழுது தொழுது இரவை கழிக்க வேண்டிய முஸ்லீம்கள் முழு உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் முஸ்லீம்களுடைய நிலைமை இதுதான். இரவு காலத்தில் முழிச்சு இருந்து அரட்டடிக்கிறதும் விளையாடுறதும் வகை வகையான விளையாட்டுகளில் ஈடுபட்டு அல்லாஹுடைய கோபத்தை இழுத்து கொண்டு வர வேண்டிய வேலைகளை முஸ்லீம்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் வெற்றி எதிர்பார்க்குறோம். எப்படி வரும் வெற்றி? பலஸ்தீனை நினச்சி பாருங்கள், பலஸ்தீனை நினச்சி பாருங்கள். நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. எப்படி சுகமாக துன்யாலையும் வாழ முடியாது, மறுமையிலும் வாழ முடியாது. மொத்தமாக எல்லாம் எடுத்துருவேன்னு பயங்காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் விட்டு வச்சுக்கிறான். இவ்வளோக்கு நம்ம வாழ்கிறது ஆச்சரியந்தான். இவ்வளோக்கு அல்லாஹ் நம்மளை விட்டு இவ்வளோ பொறுமையாக அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதே ஆச்சரியந்தான். அதை நம்ம பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். நாமளும் விளையாடக்கூடாது, விளையாடுறத பார்க்கவும் கூடாது, அவங்களுக்கு உதவியும் செய்யக்கூடாது. குறிப்பாக சின்ன பிள்ளைங்களை பெற்றோருக்கு ரோட்டில் அவிழ்த்து விட்டுட்டோம். இஷ்டம், எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் செய், எந்த கேள்வி கணக்கும் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கியாமத்துடைய மிக நெருக்கத்தில் வந்ததுக்கான அடையாளம் இது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த சூழ்நிலையை அல்லாஹ் மாற்றி நல்ல சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நல்ல ஒரு எதிர்காலத்தை, ஒரு சாதகமான சூழ்நிலை அல்லாஹ் இந்தியாவிலும் முழு உலகத்திலும் இந்த ரமலானில் நாம் செய்யும் அமல்களின் பொருட்டால் அல்லாஹ் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Thank you.